இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே உள்ள ஆனேகல் தாலுகா சந்திராபுரா கிராமத்தை சேர்ந்தவர்கள் போ தேவையா, பரிமளா தம்பதியினர். இவர்களது மகள் 23 வயதான யசஸ்வினி. இவர் பொம்மனஹள்ளியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் பல் மருத்துவம் 3ஆம் ஆண்டு மாணவியாக ஓரல் மெடிசின் அண்ட் ரேடியாலஜி துறையில் படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி மாலை சந்திரபுராவில் உள்ள தனது வீட்டில் யசஸ்வினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணையும் நடத்தி வந்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆனேகல் காவல் நிலையத்தில் மாணவியின் தாயார் பரிமளா பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் 7ஆம் தேதி கண் தொற்று ஏற்பட்டதால் யசஸ்வினி கல்லூரிக்கு செல்லாமல் விடுப்பு எடுத்தார். அதன்பின் அடுத்த நாள் ஜனவரி 8ஆம் தேதி யசஸ்வினி கல்லூரிக்கு திரும்பிய போது ஆசிரியர்கள் கல்லூரிக்கு ஏன் வரவில்லை, என்ன சொட்டு மருந்து போட்டியா, எத்தனை சொட்டு போட்ட, இல்ல முழுவதையும் ஊற்றிக்கிட்டாயா என்று கிண்டல் செய்துள்ளனர். மேலும் சக மாணவர்கள் முன்னிலையில் அவரது தோல் நிறம் மற்றும் உடைகள் குறித்து தொடர்ந்து கேலி செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதனால் மனமுடைந்த மாணவி ஜனவரி 9ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் என்று தெரிவித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் போராட்டம் நடத்தி யசஸ்வினி புத்திசாலி மாணவி, கல்லூரியின் துன்புறுத்தலும் கேலியும் அவளது உயிரை பறித்தது என்று குற்றம் சாட்டினர். கல்லூரி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதன் பேரில் கல்லூரி நிர்வாகம் ஓரல் மெடிசின் மற்றும் ரேடியாலஜி துறையை சேர்ந்த 6 பேராசிரியர்களையும் சஸ்பெண்ட் செய்துள்ளது. ஆனால் கல்லூரி முதல்வர் உட்பட தொடர்புடையோர் அத்தனை பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை மாணவர்கள் தொடர்ந்து வைத்து வருகின்றனர். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தர வேண்டிய ஆசிரியர்களே இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டதும், மன உளைச்சலால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதும் சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் ಮಾತಾಡಬೇಕು ಅವರ ಹತ್ರ. ಅವ್ರಿಗೆ ಮಕ್ಕಳು ಮರಿ ಇಲ್ವಾ ಸರ್? ನನ್ನ ಮಗಳು ಥರ್ಡ್ ಇಯರ್ ಇವಾಗ ಡೆಂಟಲ್ ಓದ್ತಾ ಇರೋದು. ಎಕ್ಸ್ರೇ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು. ಏನು ಸರ್ 1 ಅವರ್ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ, ಹಂಗ ಓದ್ತಾ ಇದ್ಲು ನನ್ನ ಮಗಳು. ಅವಳಿಗೆ ಕಣ್ಣಿನ ನೋವಿತ್ತು ಸರ್. ಆಯ್ತಾ, ಅವತ್ತು ಒಂದಿನ ರಜಾ ಹಾಕೊಂಡಿದ್ಲು. ನನ್ಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ ರಜಾ ಹಾಕೊಂಡಿದ್ದಾಳೆ. ಆಯ್ತಾ, ಅವಳಿಗೆ ಯಾಕೆ ಸರ್ ಟಾರ್ಚರ್ ಕೊಟ್ರು ಅವರು? ಕಂಡೋವು ಯಾವ ಡ್ರಾಪ್ ಆಗ್ತಾ ಏನು ಎತ್ತ? ಅವ್ರಿಗೆ ಮಕ್ಕಳು ಮರಿ ಇಲ್ವಾ ಸರ್? ನನ್ ಮಗಳು ಬೇಕು, ನನಗೆ ನನ್ ಮಗಳು ಬೇಕು. ಏನು ಇಲ್ಲ, ಮೊನ್ನೆ ಇದು ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಂತ, ಎಕ್ಸ್ರೇ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್. ಅವಳಿಗೆ ಇದು ಕಣ್ಣು ಅಂತ ರಜಾ ಹಾಕೊಂಡಿದ್ರೆ, ಯಾಕೆ ರಜಾ ಹಾಕೊಂಡೆ ನೀನು? ನಿಂಗೆ ಯಾವ ಡ್ರಾಪ್ ಹಾಕಿದ್ರು, ಏನ್ ಹಾಕೊಂಡೆ, ಎಷ್ಟು ಹಾಕೊಂಡೆ, 4 ಜನದ ಮುಂದೆ. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்ககாலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.